தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் ஒரே வெயில். ஹாட் வாட்டர்லாம் தேவையே கிடையாதுப்பா. எல்லா சைடுமே ஹாட் வாட்டராக தான் இருக்குது. எங்கே போனால் தண்ணி குடிக்க போனாலும் கொதிக்குது. உண்மையிலே வெளியே போய் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம். வெயிலில் வேலை செஞ்சு உழைக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஒரு நாள். உண்மையிலே அவங்களெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உண்மையிலே வெயிலில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜூஸ் குடிக்கணும். பொதுவாகவே சொல்கிறேன், உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை வேலை செய்கிறீங்களோ அங்கே வெயில் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் போய் ஜூஸ் குடிங்க. அந்த வெயில் தாள கரெக்டாக இருக்கும். இப்போ வேர்வையும் கொஞ்சம் அடங்கும், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வெளியே வந்தேன். வெயில் தாங்க முடியல. வெளியே ஒரு கடை போட்டிருந்தாங்க ஒரு அக்கா. அந்த கடைக்கு போனால் என்ன சாப்பிட்லான்னு யோசித்தேன். அப்போ தான் அந்த அக்கா கிர்னி பழம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க அழகா. சரிங்கக்கா, எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஜூஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. உண்மையில சூப்பராக போட்டிருந்தாங்க அந்த அக்கா. ஒரு உண்மையை சொல்லவா, சில கடையில் கிர்னி பழம் ஜூஸ் கேட்டிங்கன்னா வெறும் தண்ணியாக இருக்கும், இல்லை ஒரு சர்க்கரையாகவும் வேறு எதுவுமா இருக்கும், பழம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இந்த கடையில் ஒரு கிர்னி பழத்தோட ஜூஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கரெக்ட் டேஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்தது. அவ்வளோ அழகாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கரகரன்னு அடித்து, ஸோ மிக்சியில் போட்டு அடித்து கிளாஸில் கொடுத்தாங்க. உண்மையிலே அப்படியே பார்க்கும்போது நாக்கு உரிச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் குடித்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதை தள்ளி எம்பிஎம் ஸ்டோர்லாம் இருக்குது. இந்த ஸ்டோர் பக்கத்தில் தான் அந்த அக்கா கடை இருக்குது. பக்கத்தில் கூட ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அந்த அக்கா கடையை போட்டிருக்காங்க. கண்டோன்மெண்ட் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி இந்த அக்கா கடையில் இருக்க ஜூஸை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சே ஆகணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா உண்மையிலே அந்த ஹீட்டு குறையும். ஸோ கொஞ்சம் குளுன்னு இருக்கும். சில பேர் ஜூஸ் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. குடிச்சா தண்ணியுமா பாலாவுமா இருக்குது. இல்லை பெரிய கடைக்கு போனால். ஆனால் இந்த ஒரு கடைக்கு பாருங்கள், கரெக்டான முறையில் ஒரு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஜூஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கடையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய பெரிய மால்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அங்கே இருக்கிற ஜூஸ்லாம் என்ன கர்மமாக இருக்கும்னு. இந்த அக்காக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுகளை கொடுத்தே ஆகணும். மறக்காமல் ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது திருச்சியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா.